உங்கள் விஜய். விரைவில் என் மனைவி குழந்தைகளுடன் எடுத்த குடும்ப போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். மற்றவை அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். இப்படிக்கு உன் மன்னிப்பை வேண்டி சரவணன். என்னடி இது? சரவணன் கிடந்து உருகுன விட்டாம இருட்டு கடை அல்வா. நான் சொல்ல கேட்டியா நீ? இப்ப பாரு, மீனாட்சியை தூக்கி போட்டு நான்சியை கட்டிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற? நல்லா வச்சானா ஆப்பு? மைனா சும்மா ரீ. நீங்க சும்மா இருங்கம்மா. எத்தனை பேர் எப்படி தடவை சொல்லிருப்போம், ஒரு தடவை கேட்டிருக்க அந்த பிள்ளை. யானை தெரியுமா? யானை. அதுக்கு அடுத்து நீதான். இல்ல, இது உண்மையா இருக்காது. என் சரவணனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. இன்னும் நம்பதா பாத்தீங்களா அந்த பிள்ளை? நான் நம்ப மாட்டேன். இது உண்மையா இருக்காது. மீனாட்சி, இது உண்மையா இருக்காது. நான் நம்ப மாட்டேன். என் சரவணனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. வா, ரூம்குள்ள போய் சரவணன் பைத்திய மாதிரி திரி. உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது. மீனாட்சி, 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 மீனாட்சி. மைனா, தண்ணி எடுத்துட்டு வா போ. மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி, 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 எந்த மீனாட்சி? மீனாட்சி, எழுந்து கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சி, பாத்து மீனாட்சி, மெதுவா. பார்த்து உட்காருமா. மைனா, நீ இவ கூடவே இரு. என்ன? சரிம்மா. ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவாமா? வேணாம்ப்பா. அப்பா வெளியில இருக்கேன், ஏதாவதுன்னா கூப்பிடு. பாத்துக்கடா. சௌந்தர்யா, என் கூட வா. ஐயோ, இவர் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ரெஸ்ட் எடுமா. மைனா, பாத்துக்கோ. மீனாட்சி, எதையும் நினைக்காம கொஞ்சம் தூங்கு மீனாட்சி. கூப்பிட்டீங்களே? என்னாச்சு? எதுங்க? இல்ல, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்தி கண்ணு முழிக்க வைக்கிற அளவுக்கு மீனாட்சிக்கு என்னாச்சு? அது 2-3 நாளா மீனாட்சி சரியா சாப்பிடல. சௌந்தர்யா, என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்ற. கார்ல வரும்போது மீனாட்சி தேம்பி அழுததையும் மைனா அவளுக்கு ரகசியமா ஆறுதல் சொன்னதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். மீனாட்சி இந்த அளவுக்கு அழுகிறதுக்கு என்ன காரணம்? மருமகனுக்கு அவளுக்கு சண்டையா? என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு சௌந்தர்யா எவ்வளவு தயங்குற? நான் பழைய தமிழா இருந்தா கூட கோவப்படுவேன்னு பயப்படலாம். இப்பதான் நான் மாறிட்டேனே, அப்புறம் ஏன் என்கிட்ட பேச தயங்குற? இந்த விஷயத்த சொன்னா எங்க நீங்க பழைய மாதிரி ஆயிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. இதுக்கா இப்படி பயந்த? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கோவப்பட மாட்டேன். என்னம்மா சொல்லு. நீ என்னன்னு சொன்னா தானே மீனாட்சியோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க முடியும். நீங்க என்ன பண்ணாலும் மீனாட்சியோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதுங்க. ஏன் முடியாது? அப்படி என்னம்மா பிரச்சனை? மீனாட்சிக்கு சரவணன் கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சுங்க. இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத தமிழ். சரவணன்னா யாரு? நம்ம சக்தியா? ஆமாங்க, அவங்கிட்ட இருந்துதான். சரவணன் எதுக்கு மீனாட்சிக்கு லெட்டர் போடணும்? அது வந்து
வேட்டையன் மீனாட்சி மீனாட்சியும் வேட்டையனும் இது வரைக்கும் சேர்ந்து வாழலங்க. இந்த சமயத்துல தான் 4-5 நாளைக்கு முன்னாடி சரவணன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க கனடாவுல இருந்தா? ஆமாங்க. சொல்லு. அதுல கூடிய சீக்கிரமே சரவணன் இந்தியாவுக்கு வரேன்னு எழுதியிருந்தான். சரி. அதுக்கு அடுத்து ஒரு பார்சல்ல வெறும் கொலுசு மட்டும் அனுப்பியிருந்தான். சரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் வந்துச்சுங்க. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு காலையிலயா? ஆமாங்க, இன்னைக்குதான். யாரு? சரவணன் கிட்ட இருந்தா? அவங்கிட்ட இருந்தா. தண்ணி கொண்டு வரட்டுமாங்க? இல்ல இல்ல வேணாம், நீ சொல்லு சௌந்தர்யா. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் மீனாட்சிக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருந்துச்சு? உண்மையில இருந்த கோபத்தினாலும் வருத்தத்தினாலும் நான் எனது கல்லூரி தோழி நான்சியை திருமணம் செய்து இன்னும் என்னை நினைத்திருக்காமல் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடு. என்னை நினைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவன் லெட்டர் போட்டதுல இருந்து இவ சரவணன் சரவணன் உருகிட்டு இருந்தா. அவன் என்னடான்னா நான்சின்னு ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு நம்ம மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. எப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத சௌந்தர்யா. இல்லங்க, இது அவ வாழ்க்கை. பொறுமையா இரு சௌந்தர்யா, பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? சரியா? போய் மீனாட்சிக்கு ஜூஸ் புளிஞ்சு கொடு. சௌந்தர்யா. என்னங்க? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரிங்க. இப்படி ஒரு லெட்டர் நாம எழுதவே இல்லையே. யார் எழுதியிருப்பா? கண்டுபிடிச்சா. ஹலோ சாமி கண்ணு. சொல்லுங்க சார்வால். எங்கேயா இருக்க? நான் எங்க இருக்க போறேன்? பக்கத்துல தான். சொல்லுங்க. என்னையா இது? நான் கொடுக்காத லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்க. ஆமா சார்வால், நீங்க அந்த லெட்டர் கொடுக்கல. வேற யாரையா கொடுத்தது? என்னையா சிரிக்கிற? சார்வால், உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு உங்களை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத மாதிரி அவங்க கிட்ட வாங்கின பணத்துக்கு அவங்கள பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியாது சார்வால். யோ, என்கிட்டே வா. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம் சார்வால். நீ சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? பாத்துக்கிறேன். நான் ஒன்னு சொல்லாமா சார்வால்? என்னது? நீங்க போட்ட லெட்டர் கனடாவில இருந்து வரல, அவங்க போட்ட லெட்டரும் கனடாவில இருந்து வரல. ஏன் சார்வால் இப்படி ஆளாளுக்கு மீனாட்சியை ஏமாத்துறீங்க? வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. நன்றி சார்வால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல பாண்டி, நானும் ராத்திரி முழுக்க யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்கன்னு என்னால் யூகிக்கவே முடியல. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒருவேளை சரவணன் அனுப்பியிருப்பானோ? இல்லையே, லெட்டர் இங்க இருந்து தானே வந்திருக்கு. போஸ்ட்மேனும் ஒத்துக்கிட்டான். ஆனா யாருன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான். நான் வேணா 2 தட்டு சொல்லி விசாரிக்க சொல்லிட்டா? அதெல்லாம் வேண்டாம் பாண்டி, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் அவன் பாட்டுக்கு கோவப்பட்டு நம்ம விஷயத்தை வெளியில சொல்லிட்டான்னு வச்சுக்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். புரியுது குரு. நீங்க லெட்டரை பாத்தீங்களா? கையெழுத்து எப்படி இருந்தது? லெட்டர் எடுத்து பார்த்தா கையெழுத்தெல்லாம் அச்சசலா சரவணன் கையெழுத்து மாதிரியே இருந்துச்சு பாண்டி. நான் இந்த லெட்டர் விஷயத்தை வச்சு என்னென்னமா திட்டம் போட்டு வச்சிருந்தேன் பாண்டி. இதை வச்சு வேட்டையனை ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எழுதி அந்த ஒரே ஒரு லெட்டர் அனுப்பி வச்சு கடமையெல்லாம் தூள் தூளா நொறுக்கிட்டான் பாண்டி. சரி குரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பசங்கிட்ட சொல்லி யார் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். சரி பாண்டி, இங்க பாரு, அந்த வேட்டை மேல எப்போ ஒரு கண்ணு வைக்க சொல்லு. சரி குரு, கண்டிப்பா. வச்சுட்டுமா? அந்த லெட்டர் அனுப்புனது யாரா இருக்கும்? குழப்பமா இருக்கு.
நிறுத்து. வணக்கம் மருமகனே. வணக்கம் மாமா. நான் தமிழே நேத்துல இருந்து கன்ஃபியூஷன்ல சுத்துற போல இருக்கு. மாமாக்கு யோசிச்சு மூளை குழம்பு போயிருக்கும் தாத்தா. தப்பா பேசாதடா, புத்தி இருந்ததான குழம்புறதுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேணாம் தமிழே, நாங்க தான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன? யாரு எழுதியிருப்பாங்க, யாரு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு யோசி குழம்பெரிய லெட்டரு. ஐ மீன் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் சக்தி சரவணன். அதை யாரும் எழுதல, எழுதுனது சாட்சாத் நாங்க தான். எப்படிப்பா, கண்டென்ட்லாம் கரெக்டா இருந்ததா? எழுதின பிட் எல்லாம் ஓகேவா இல்ல எக்ஸ்ட்ரா 2 பிட் சேர்க்கணுமா மாமா? என்ன சரவணனுக்கும் நான்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேன்னு மீனாட்சி ஃபீல் பண்றாளா? ரொம்ப பாவம் தமிழ். நீ இந்த லெட்டர் மேட்டரை வச்சு என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சிருந்த, அத்தினி இப்போ தூள் ஆயிடுச்சா? எப்படி மாமா, கையெழுத்தெல்லாம் சரவண கையெழுத்து மாதிரி பக்காவா இருந்துச்சா? எல்லாம் தாத்தாவோட கைவண்ணம் தான். நீயே என் பேராண்டி கையெழுத்த ஜெராக்ஸ் அடிக்கும் போது அவனுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தே நான் தான். என்னால முடியாதா என்ன? எப்படி உன் ரூட்லயே போய் உன்னை ஓவர்டேக் பண்ண பாத்தியா? நீ வில்லன்னா நான் வில்லாதி வில்லன்டா. மொட்டை கடுதாசி போட்டு நாடகமா பண்ற bloody fool. யாருக்கிட்ட கொன்னுடுவோம் படுவா? உன் விருப்பு வெறுப்புக்காக பெத்த மகளே ஏமாத்துறிய உனக்கு அசிங்கமால? நீ எல்லாம் ஒரு அப்ப, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இப்ப சொல்றேன்டா, என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் உன்னை எதிர்ப்பேன். உன்னை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். தாத்தா எமோஷனல் ஆகாதீங்க தாத்தா. சும்மா இருப்ப. டேய் தமிழ், இந்த ஊரே உன்னை காரி துப்பி அவமானத்துல உன் வீட்டிலேயே நீ நாண்டுகிட்டு சாவல. நான் ராஜசேகர் இல்லடா. சரி சரி, எல்லாம் கொஞ்ச காலம்தான். இவன் அழியிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. பார்த்துக்கிறேன்டா, பார்த்துக்கிறேன். பார்க்கலாம்யா, சாக போறது நீயா இல்ல நானா? பார்க்கலாம். பார்க்கல ரிஷி. என்னண்ண வயலுக்கு போகாம இங்கே உட்காந்துருக்கீங்க? வேட்டையன் வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம், அப்புறம் என்னென்ன நடக்குது? நீ எதம்மா கேட்குற? சரவண மீனாட்சி விஷயம்தான். அவ எப்ப வந்து மீனாட்சியை கூட்டிட்டு போறானா? அட அதை ஏம்மா கேட்குற? அது ஒரு பெரிய கொள்ள கூத்தா இருக்கு. என்னண்ண? அந்த லெட்டரை சரவணன் எழுதலான்றாங்க, அவன் தான் எழுதுனான்னு சொல்றாங்க. ஒரே அக்க போரா இருக்குதா. என்னண்ணா சொல்றீங்க? கலையரசு, தயவு செய்து அதை மட்டும் கேட்காத. அது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்மா. கேட்டேன்னா ஓமுலையும் குழம்பி போயிடும். சரிண்ண, சரவண வரல, அதை விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேட்டைய மனசுல நான் இருக்கேனா? அவன் மனசுல நான் யாருன்னு? அம்மாடி, வேட்டையை உன் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கான்னு தெரியும். ஆனா அவன் மனசுல நீ யாருன்னு தெரியலையம்மா. கண்டுபிடிப்போம்மா. எப்படிண்ண? அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்கு கலையரசி. அதை பண்ணி பார்த்தோன்னு வைக்கி, வேட்டைய மனசுல நீ ஒரு தோழியா இல்ல அதுக்கும் மேலையான்னு தெரிஞ்சு போவோம். அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே, உடனே டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் நம்பர் 1, நீ வயலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வா. அவன் ஏன் அழுறான்னு கேட்பான். இந்த மாதிரி வர்ற வழியில 2-3 பேர் வம்பு பண்ணி கையை பிடிச்சி இழுக்க பார்த்தான்னு சொல்லு. சொன்னா
அவன் சும்மா சங்கடப்பட்டு இனிமேல் தனியா வராதான்னு சொன்னான்னா அவன் ஃப்ரெண்டு. அதுவே கோவப்பட்டு கொந்தளிச்சு போய் எவன் உன் கையை பிடிச்சி இழுத்தான்னு சண்டைக்கு போனான்னு வையி. காதல்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கும் மேல எந்த நேரத்துலையும் காதலில் விழலான்னு சொல்லலாம். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 2. வரப்புல அவனை பின்னாடி நடக்க விட்டு நீ முன்னாடி போகணும். அப்ப திடீர்னு நீ கால் தடிக்கி விட்டு விழுகிற மாதிரி நீ பின்னாடி சாயணும். சாஞ்சா நீ சாயும் போது அவன் கையை பிடிச்சி காப்பாத்தி சாதாரணமா பார்த்து போன்னு சொன்னான்னா அவன் ஃப்ரெண்டு. அதுவே உன் இடுப்பை பிடிச்சி காப்பாத்தி உன்னை கண்ணுக்கு கண்ணா பார்த்து மனசு தடுமாறி போய் பார்த்து போன்னு சொன்னான்னா அதுக்கு பேரு காதல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கண்ணுக்கு கண்ணா பார்த்து மனசு தடுமாறி போய் பார்த்து போன்னு சொன்னான்னா அதுக்கு பேரு காதல். பார்த்து போ. டெஸ்ட் நம்பர் 3. என்ன? நீ ஒரு சாக்லேட் சாப்பிடணும். அவன் எனக்கு எங்க சாக்லேட்னு கேட்பான். கேட்டா நீ உடனே வேற சாக்லேட் இல்ல, வேணா இதுல ஒரு வாய் கடிச்சுக்கோன்னு சொல்லணும். சொன்னா ஃப்ரெண்டா நினைச்சா வேண்டான்னு சொல்லுவான். அதுவே அதுக்கு மேல நினைச்சான்னு வையி, நீ கடிச்ச சாக்லேட்டை வாங்கி லவக்கிட்டு சாப்பிட்டுருவான். டெஸ்ட் நம்பர் 4. இதான் முக்கியமான டெஸ்ட். என்ன டெஸ்ட்? அவன் முன்னாடி உன் தாத்தா கால் பண்ண மாதிரியே நீ பேசணும். தாத்தா எப்படி பண்ணுவாரு? தாத்தா பண்ண மாட்டாரு, ஆனா நான் பண்ணுவோம்ல. நான் பண்ண போன்ல நீ தாத்தா கிட்ட பேசுற மாதிரியே பேசணும். என்ன பேசணும்? உனக்கு கல்யாணம் முடிவாயிட்டதாவும் அடுத்த மாசம் 6ஆம் தேதி நம்ம சிவன் கோயில்ல வச்சு கல்யாணம்னு சொல்லணும். என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா. அதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்த சொன்னான்னு வையி, அது ஃப்ரெண்டு. அதே கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணி கண் கலங்கி ஃபீல் பண்ணி வாழ்த்து சொன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு கன்னி மூலையில காதல் இருக்கிறதா அர்த்தம். என்னம்மா, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்பவே டெஸ்ட் பண்ணிடலான்னு. அப்ப நான் ஒளிஞ்சிருந்து பாக்குறேன், நீ மட்டுமே டெஸ்ட் பண்ணு. என்ன? அவன் இப்ப வயல்ல இருப்பானா? இந்தா வர சொல்லிடுறேன். ஹலோ பேட்டா, ஐ எம் சப்ரங் ஃப்ரம் பிரீபர். நான் இன்னைக்கு வயலுக்கு லீவியா, நீயே எல்லா வேலையும் பார்த்துக்க. என்ன? ஓகே, வச்சிருவா. நீ போமா, அவன் இருப்பான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே.